இன்னைக்கு தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவரோடு அவரோடு ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடாயிருந்தது. 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள், பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்களுக்கான ஒரு ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு. இதுல ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த மாதிரி பணிகள் நடைபெற்றது, கூட்டணி கட்சியினுடைய இணைந்து நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, வாக்காளர்கள் மனநிலை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் தனித்தனியாக ஆலோசிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மக்களுடைய தீர்ப்பை மதிக்கிறோம். மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் கூட ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் சீரியஸா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் என்பது இதுவரைக்கும் அக்ரெசிவான பிளேயர்ஸா இருந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு முழுவதுமாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி, நாங்களும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கோம். கம்யூனிஸ்ட், விசிகே, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, எங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்குமே மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால் முழுவதுமாக ஒரு பக்கமாக தமிழகம் சாய்ந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. கடந்த பல்வேறு ஆண்டுகளாக, அதிலும் கடந்த 2014 பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள், நூற்றுக்கணக்கான திட்டங்கள், தமிழகத்தினுடைய வளர்ச்சி, எதிர்காலத்தை மனதில் வைத்து அவர் தமிழகத்திற்கு ஆற்றிய பணிகளை எல்லாம் எப்போது மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பணிகள் ஒன்று. பாரதிய ஜனதா கட்சி அதை ரொம்ப முக்கியமா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டே இருப்போம், செஞ்சுட்டே இருப்போம். அதே போல அரசியல் வெற்றி தோல்விகளை பார்த்து தங்கள் அரசியல் செயல்பாடுகளை தீர்மானிப்பதல்ல பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ச்சியாக அரசியல் அதிகாரத்துக்கு உழைக்கிறோம், வெற்றிக்காக உழைக்கிறோம். ஆனால் மக்களுடைய பணிகள் என்பதும், மக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்பதும் ஒருபோதும் 1% கூட குறைத்துக் கொள்ளாமல் தொடர்ச்சியாக மக்களுடன் இருப்போம், மக்களுக்காக உழைப்போம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம்.